ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இருந்து நிறைய கதைகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் அது எல்லாமே. ஸோ அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆன உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்கள் எழுதிய 3 BHK வீடு அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. கேட்கலாமா? இப்போ ரீசெண்டா சரத்குமார் சார், தேவயானி மேடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் இவங்க எல்லாம் நடிச்ச 3 BHK அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ரொம்ப அற்புதமா திரையரங்குகள்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதுல வந்து டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்கள் எழுதிய இந்த 3 BHK வீடு அப்படிங்கிற சிறுகதையை படிச்சதுல தான் எனக்கு இந்த 3 BHK கதையே வந்து தோணுச்சு. அதை வச்சுதான் நான் வந்து இந்த கதையை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறது ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த வகையில வந்து இந்த கதை 3 BHK வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதுல என்ன ஒரு நாட்டு கிடைச்சதாலும் அதை வச்சுதான் அந்த கதையை டெவலப் பண்ணி திரைப்படமாக எடுத்து அற்புதமாக பல பேருடைய நடிப்புலையும், டைரக்ஷன்லையும், மியூசிக்லயும் அந்த படம் அட்டகாசமா ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் பார்க்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நானும் பார்க்க போறேன். இப்போ இந்த வீடியோல இந்த 3 BHK வீடு கேட்க போறோம். கதை கேட்கலாமா? பிறந்ததிலிருந்து 30 சொச்சம் ஆண்டுகளாக வாடகை வீட்டிலேயே இருந்துவிட்ட எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் வாழ்வின் பெரும் கனவு. அப்பா அம்மாவின் கனவும் அதுதான். எனக்கு முன்பிருந்தே அந்த கனவுகளை சுமந்து வருகிறார்கள் அவர்கள். 4 நூற்றாண்டுக்கும் மேலாக அப்பாவுக்கு பல்லாவரத்தில் ஒரு லெதர் கம்பெனியில் தான் வேலை. அதனாலேயே பொலிச்சலூர், பம்மல் என பல்லாவரம் சுற்றியே குடியிருந்து விட்டோம். 55 வயதில் நுரையீரலில் பிரச்சனை வரவே வேலையில் இருந்து நின்று கொண்டு விட்டார் அப்பா. நான் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ரப்பர் கம்பெனி ஒன்றில் பொறியாளராக வேலைக்கு சேர்ந்த புதிது. திட்டமிட்டெல்லாம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி நான் படிக்கவில்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் தனியார் பொறியியல் கல்லூரியில் சேர்க்கும் அளவிற்கு வீட்டில் வசதி இருக்கவில்லை. என் மதிப்பெண்ணுக்கு குரோம்பேட்டையில் இருந்த அரசு பொறியியல் கல்லூரியில் ரப்பர் பிரிவில் மட்டுமே இடம் கிடைத்தது. அம்மாவின் நகைகள் தான் கல்லூரி கட்டணமாக மாறின. சீராக படித்தேன் நான். ஆனால் நான் படிப்பை முடித்த காலத்தில் கேம்பஸில் வேலை கிடைப்பது என்பது சென்னையில் குறைந்த வாடகையில் நல்ல வீடு கிடைப்பதை விட சிரமமான ஒரு விஷயமாக மாறிவிட்டிருந்தது. கல்லூரியை முடித்து 1.5 வருடம் கழித்துத்தான் ஒரு சிறு கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை கிடைத்தது. அதுவும் புனேவில். அப்போது இருந்த மனநிலையில் சூடானில் வேலை கிடைத்திருந்தால் கூட போய் சேர்ந்திருப்பேன். புனேவில் விடுதி வாடகை, உணவு என செலவான பின் வீட்டிற்கு 2000-3000 ரூபாய் தான் அனுப்ப முடிந்தது. அப்பா தன் பிரச்சனைகளை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சமாளித்து வந்திருக்கிறார். 5 ஆண்டு காலம் புனேவில் ஓட்டிய பின்தான் ஸ்ரீபெரும்புதூர் கம்பெனியில் வேகன்சி இருப்பதாக நண்பர் சொன்னார். அதிக சம்பிரதாயங்கள் இல்லாமல் அந்த வேலை கிடைத்தது. எதிர்பார்த்த சம்பளம். ஆனால் பெரிதாக எதையும் சேமிக்க முடியவில்லை. அப்பாவிற்கு நுரையீரல் புற்றுநோய் ஆரம்ப நிலையில் இருப்பதாக மருத்துவர் சொன்னார். பல வருடம் லெதரை சுவாசித்ததின் விளைவு. அப்பாவின் சேமிப்புகள், என்னுடைய பர்சனல் லோன் எல்லாம் அப்பாவை குணப்படுத்தி விட்டன. ஆனால் ஆள்தான் ரொம்பவும் சோர்ந்து விட்டார். வீட்டை விட்டு அதிகம் வெளியே செல்வதில்லை. பெரும்பான்மையான நேரத்தை வீட்டின் பால்கனியில் தன்னுடைய பழைய ஈசி சேரிலேயே கழித்தார். என்னுடைய 13 வயதிலிருந்து கரைமா நகரில் இருந்த அந்த சிறு வீட்டில் தான் குடியிருந்து வந்தோம். முதல் மாடியில் நீட்டு வாக்கில் அமைந்த வீடு. உள்ளே நுழைந்ததும் ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு போட்ட ஒரு பட்டாசாலை. அடுத்து காங்கிரீட் கூரை கொண்ட 10க்கு 10 அளவு கொண்ட நடு அறை. அதை கடந்தால் அதன் பாதி அளவில் ஒரு அடுப்படி. நடு அறையில்தான் டிவி இருந்தது. அதனால் கல்லூரி காலத்தில் அது என் அறையாகி போனது. அம்மாவும் அப்பாவும் ஷீட் அறையில் படுத்துக் கொண்டார்கள். வீட்டு உரிமையாளரான பானு அத்தை அம்மாவையும் அப்பாவையும் தன்னுடைய பிறந்தவர்களாகவே பாவித்து வந்தாள். அதனாலேயே வாடகையை கூட்டுவதற்கு கூட அதிகம் யோசிப்பாள். பானு அத்தையின் கணவர் கூட அவர் பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாது. பானு வீட்டுக்காரர் என்று எல்லோரும் அழைப்பார்கள்.
அப்பா மீது அதிக மரியாதை வைத்திருந்தார். அவர்கள் வீட்டின் எல்லா முக்கிய முடிவுகளிலும் ஆலோசகராக அப்பா செயல்பட்டு வந்தார். தினமும் கூட்டோ பொரியலோ ஒரு சிறு கிண்ணத்தில் கீழே அத்தை வீட்டிற்கு சென்று திரும்பி வரும்போது அந்த கிண்ணம் காலியாக வராது. அத்தையும் பதிலுக்கு ஏதாவது உணவை அல்லது பழத்துண்டுகளை போட்டு அனுப்புவாள். வீடுகள் தான் இரண்டு, குடும்பம் ஒன்றுதான் என்பது போல வாழ்ந்தோம். அத்தையின் 2 பெண்களும் என்னோடு பிறக்காத தங்கைகள். தெருவில் பலரும் நாங்கள் உறவினர்கள் என்றே எண்ணினர். இந்த உறவு அந்த சிறிய வீட்டை எங்களுக்கு மிகவும் பெரியதாக்கி காட்டியது. பல வருடம் அந்த வீட்டை விட்டு கிளம்பாமல் இருந்ததற்கு வேறு என்ன காரணம் வேண்டும்? ஆனாலும் வேலைக்கு சேர்ந்த பின் அவ்வப்போது சொந்த வீட்டு கனவு எங்களுக்குள்ளிருந்து எட்டி பார்க்கும். உண்ணும் போதும் உறங்கும் போதும் அதை பற்றி பேசிக் கொள்வோம். இடம் வாங்கி வாஸ்து பார்த்து கட்டிக்கலாம் இல்ல தம்பி? அம்மா அப்பாவியாக வினவுவாள். ஆவர கதையை பேசுவியா? மெட்ராஸ்ல இடம் வாங்க முடியுமா முதல்ல? அப்பாவும் சலிக்காமல் அம்மாவுக்கு பதில் கொடுப்பார். உங்ககிட்ட யாரு வாயாடுறது என்றவாறே அம்மா உள்ளருகில் படுத்துக் கொள்வாள். அம்மாவிற்கு கொஞ்ச நாட்களாகவே வெரிகோஸ் பிரச்சனை தீவிரமாகி விட்டிருந்தது. அதிகம் நடக்கவோ வேலை செய்யவோ முடியவில்லை. அதனால் கட்டிலை நடு அருகில் போட்டு அம்மாவை அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லிவிட்டோம். எனக்கு டிவி பார்ப்பதில் ஏனோ ஆர்வம் குறைந்து விட்டதால் அது நிரந்தரமாக அம்மாவின் அறையாகி போனது. கைய கடிக்காம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் தம்பி, தூரமா இருந்தாலும் பரவாயில்ல என்பார் அப்பா. எனக்கு பழைய வீடாக இருந்தாலும் தனி வீடு வாங்க வேண்டும் என்று ஆசை. நானும் அப்பாவும் பட்டாசாலையில் படுத்துக்கொண்டு எங்கே வீடு வாங்கலாம் என்று நள்ளிரவு வரை பேசிக் கொண்டிருப்போம். வீடுதான் நாங்கள் விழித்திருக்கும் போது அதிகம் கண்ட கனவு. ஆனால் நடுத்தர வர்க்கத்தில் கனவுகள் சுங்கச்சாவடி வண்டிகள் போல் வரிசையாக காத்திருக்கின்றன. ஒரு கனவு அடுத்த கனவை ஓரம் கட்டி விடுகிறது. அந்தந்த காலகட்டத்து தேவைகளே மேலோங்கி நிற்கின்றன. புது வீடு பற்றிய யோசனைகளுக்கு திருமண பேச்சு தற்காலிக ஓய்வு கொடுத்தது. பானு அத்தையின் 2வது பெண்ணின் திருமணத்திற்கு வந்த சிநேகிதி ஒருவர்தான் அம்மாவிடம் தன் சொந்தத்தில் ஒரு வரன் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் அனு என் வாழ்வில் வந்தாள். அனுவின் குடும்பம் மிகச் சிறியது. அக்காவும் மாமாவும் பெங்களூரில் வசித்தனர். வீட்டில் அவளும் அவளுடைய அம்மாவும் மட்டும்தான். பிகாம் படித்திருந்தாள் அனு. திருமண செலவை அவர்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார்கள். ஆனால் எங்கள் ஊர் பக்கம் திருமணத்தை மணமகன் வீட்டில் தான் நடத்துவார்களாம். நம்ம முறைய நாம விட்டு கொடுக்க முடியுமா? இதுவும் அம்மாதான் அவசர தேவைக்கு கை கொடுக்கவே கோல்டு லோனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மீண்டும் அம்மாவின் நகை வங்கிக்கு போனது. திருமண தேதி குறிக்கப்பட்டது. தனி பெட்ரூம் வச்ச வீட பாத்துருவோம் அப்பா தான் முதலில் சொன்னார். நானும் யோசிச்சேன்பா, கல்யாணம் ஆனதும் பாத்துக்கலாமே. இல்ல, அதெல்லாம் முடியாது. இந்த காலத்து புள்ள மாதிரிய பேசுற, முதல்ல வீட்டை பாரு தம்பி, அப்பா துரிதப்படுத்தினார். எனக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது. எனக்கு அதிகம் நண்பர்கள் இல்லாத குறையை அப்பா தான் போக்கி வைக்கிறார். சுற்று வட்டாரத்தில் வீடு தேட ஆரம்பித்தேன். பானு அத்தை தான் கண் கலங்கினாள். என் பிள்ளைங்க தான் கல்யாணம் ஆகி போச்சே, வேணும்னா கீழ் வீட்டை எடுத்துக்கோங்க, 1க்கு 2 ரூம் இருக்கு, நான் மேல வந்துடுறேன் என்று கண்களை முந்தானைகள் துடைத்துக் கொண்டே சொன்னாள் பானு அத்தை. அதெல்லாம் சரிப்பட்டு வராது தங்கச்சி. அப்பா பானு அத்தையை தங்கச்சி என்றுதான் அழைப்பார். ஒரு வாட்டி நீ மாடி ஏறினாலே உனக்கு மூச்சு வாங்குது, மேல குடி வர்றதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? ஆனால் அத்தை சமாதானமாகவில்லை. எங்க போயிட போறோம், இங்கதான் பக்கத்துல இருப்போம் என்று கூறி அம்மா அவளை கட்டி அணைத்துக் கொண்டாள். கல்யாண தேதி நெருங்கி கொண்டிருந்ததால் துரிதமாக வீட்டை தேட வேண்டிய சூழல். 3 லட்சம் ஒத்திக்கு புளிச்சலூரில் ஒரு வீடு கிடைத்தது. இதுவும் முதல் மாடிதான். அட்டாச் பாத்ரூம் கொண்ட ஒரு பெட்ரூம் தனியாக இருந்தது. ஒரு வரவேற்பறை, ஒரு நடு அறை மற்றும் ஒரு கிச்சன். ஹவுஸ் ஓனர் ஒரு மளிகை கடை வைத்திருந்தார். எச்சில் கையில் காக்கா ஓட்டாத ஆசாமி என்று தெருவில் பேரெடுத்து இருந்தார். தனியார் பல் மருத்துவ கல்லூரியில் பயிலும் தன் பெண்ணின் படிப்பிற்கு பீஸ் கட்டவே எங்களுக்கு வீட்டை ஒத்திக்கு கொடுத்திருக்கிறார் என்பது பின்புதான் தெரிந்தது. இல்லையேல் வருடா வருடம் வாடகையை ஏற்றும் ஆசாமியாம் அவர். ஆனால் திருமண ஜோரில் அவரை பற்றி அதிகம் ஆராய்ச்சி செய்யவில்லை. மிக எளிமையாக எங்கள் திருமணம் நடந்து முடிந்தது. வாழ்க்கை மிக வேகமாக ஓடும்போது சம்பிரதாயங்களும் வேகமாகின்றன. புதிய வீடு, புதிய வாழ்க்கை. அம்மா எல்லோரிடமும் பாசமாக பழகும் அப்பாவி. அந்த அப்பாவிக்கு மகளாக மாறிவிட்டிருந்தால் அனு.
எந்த ஆடம்பரமற்றவளாக இருந்தாள். மீண்டும் சொந்த வீட்டு கனவு எட்டி பார்ப்பதற்குள் வேறொரு கனவு எட்டி பார்த்தது. குழந்தை. 3 மாதம் என்றாள் அனு. அதுவும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அரிசி மாவில் கால் வரைந்து கொண்டே. எந்திரி முதல்ல, இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத என்று அம்மா அவளை இழுத்து அணைத்துக் கொண்டாள். அம்மாக்களால் மிக எளிதாக குழந்தையாக மாறிவிட முடிகிறதே. அன்றுதான் அணுவின் முகத்தில் வெட்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒன்றாக பார்த்தேன். அம்மாவிற்கு எங்கிருந்துதான் தெம்பு வந்தது என்றே தெரியவில்லை. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாள். காலையில் நான் எழுந்து வரும்போதே டிஃபன் கட்டி வைத்து விடுவாள். அணு நன்றாக தூங்க வேண்டும் என்று அம்மா உத்தரவு வேறு போட்டிருந்தாள். ஒரு நாள் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டுவிட்டு ஸ்கேன் எடுக்க சென்றோம். ரிப்போர்ட் வந்தது. மீண்டும் அடுத்த வாரம் வர சொன்னார்கள். மீண்டும் ஸ்கேன். ரிப்போர்ட்டை கையில் கொடுக்கும் போது, இன்னைக்கே டாக்டரை பாத்துருங்க என்றார் ஸ்கேன் சென்டர் பெண்மணி. இது கர்ப்பம்தான், ஆனா ஹார்ட் பீட் இல்ல, இது நிக்காது, டிஎன்சி பண்ற மாதிரி இருக்கும். அந்த பெண் மருத்துவர் பட்டென்று போட்டு உடைத்தார். அணு கதறியவாறு என் தோளில் சாய்ந்து கொண்டாள். நான் அவள் தலையை என் நெஞ்சில் அழுத்திக் கொண்டேன். ஆண்களால் வெளிப்படையாக அழ முடிவதில்லை. அணு ஆட்டோவில் அழுது கொண்டே வந்தாள். அம்மாவும் அப்பாவும் இயல்பாக இருக்க முயற்சி செய்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. 2-3 நாட்கள் யாரும் சரியாக உண்ணவோ உறங்கவோ இல்லை. நானும் விடுப்பெடுத்துக் கொண்டு அணுவுடனே இருந்தேன். வேலைக்கு போனா அவ மனசு மாறும். இந்த முறையும் அப்பாதான் முதலில் பேசினார். அடுத்த வாரமே அணு மீனம்பாக்கத்தில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் அக்கவுண்ட்ஸ் பிரிவில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள். அப்பா சொன்னது போல ஓரிரு மாதங்களில் அவள் இயல்பாக மாறியிருந்தாள். டிஎன்சி செஞ்சிருக்கிறதால 1 வருடத்திற்கு குழந்தை பெத்துக்க முயற்சிக்காதீங்க என்று கூறிவிட்டார் டாக்டர். எந்த குழப்பமும் இன்றி அடுத்த 2 வருடங்கள் ஓடின. ஏப்ரலில் அலுவலக ஆடிட் நிமித்தமாக அணுவின் மாமாவும் அக்காவும் சென்னை வந்திருந்தனர். எங்களுக்கு திருமணமான 3.5 வருடத்தில் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவது அதுதான் முதல் தடவை. காலை வந்ததில் இருந்து அவர் வீட்டை பார்வையாலேயே எடை போட்டபடி இருந்தார். அப்போதே எனக்கு புரிந்துவிட்டது, அவருக்கு இரவில் எங்கே தங்குவது என்பதே கவலை என்று. முன்பெல்லாம் வரவேற்க நம் மனம் பெரிதாக இருந்தால் போதும், வீட்டிற்கு நிறைய விருந்தாளிகள் வந்து போவார்கள். இப்போதெல்லாம் வரவேற்பறை பெரிதாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். விருந்தாளிகள் தங்குவதற்கு தனி அறை இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. வீடு பெரிதாக இருந்தால்தான் எல்லோருக்குமே பிடிக்கிறது. நான் வேலையில் இருந்து திரும்பி வந்தபோது அணுவின் அக்காவும் மாமாவும் எனக்காக காத்து கொண்டிருந்தனர். பக்கத்தில் டிராவல் பேக் தயார் நிலையில் இருந்தது. சரி, போயிட்டு வரோம் பிரதர் என்றார் அவர். நாளைக்கு தானே ட்ரெயின் என்றேன் ஆச்சரியமாக. என்னோட காலேஜ் மேட் ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பிரதர், நம்மளாலதான் சென்னை பக்கமே வர முடியல, அதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு அப்படியே ட்ரெயின் ஏறிடலாம்னு இருக்கோம். என்ன பேச வேண்டும் என ஒத்திகை பார்த்தவரை போல பேசினார். நான் அணுவின் முகத்தை பார்த்தேன். எந்த சலனமும் அதில் இல்லை. அவள் அவர் சொன்னதையெல்லாம் நம்பி இருக்கக்கூடும், அல்லது எனக்காக எதுவும் நடக்காதவளைப் போல இருக்கிறாள். புக் செய்த ஆட்டோ வந்தது. ஏறுவதற்கு முன்பு எங்க வீட்டுக்கு வரணும், இருந்து தங்கிட்டு போற மாதிரி வரணும் என்று அழுத்தி சொல்லிவிட்டு கிளம்பினார் அவளுடைய மாமா. அப்பாவும் அம்மாவும் உறங்க போனார்கள். அணு மொபைலில் ஏதோ சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள். தூங்கலையாப்பா என்று அவளை பார்த்து கேட்டேன். புன்னகை மட்டும் பதிலாக வந்தது. நானே தொடர்ந்து பேசினேன். அக்கா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல, அக்காவுக்கு இருக்கணும்னு ஆசைதான், மாமா தான் ஃப்ரெண்ட பாக்கணும்னு ஓடுறார் என்றாள் அணு. நாம ஒரு பெரிய வீட்டுக்கு மாறிட்டா மாமா நமக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுவார் சொல்லிவிட்டு நான் சிரித்தேன். அணுவும் சிரித்தாள். நமக்குதான் இப்ப எந்த கமிட்மெண்ட்டும் இல்லையே, பேசாம நாம ஏன் ஒரு வீடு வாங்க கூடாது? இருவரின் மனதில் இருந்த எண்ணமும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டது. பொலிச்சலூர் பகுதியிலேயே ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்து கொள்ளலாம் என்றாள் அணு. அப்பாவும் அம்மாவும் அங்கேயே இருந்து பழகிவிட்டதால் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்றாள். அப்பா எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை, முதலில் பட்ஜெட்டை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். வாசல் படி கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் என்பதை தவிர அம்மாவுக்கு பெரிய அபிப்பிராயம் எதுவும் இருக்கவில்லை. ஆனால் நான் தனி வீடுதான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். 8 மாத காலங்கள் எல்லா புரோக்கர்களும் 2% குறியாக இருந்தனர். அவர்கள் காண்பித்த இடங்களில் பெரிய ஆர்வம் ஏற்படவில்லை. சிலர் பல்லாவரம் அருகே என்று சொல்லி பூந்தமல்லி வரை அழைத்துச் சென்றனர். இறுதியாக வந்த ஒரு வயதான புரோக்கர் மட்டும்
பாந்தமாக பேசினார். கமிஷன் மட்டும் முக்கியம் இல்ல சார், வீடு வாங்குற நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறினார். அகரம்தென்ல ஒரு வீடு இருக்கு, பாக்குறீங்களா? உனக்கு ஆபீஸுக்கு தூரமாச்சேப்பா. அனு யோசித்தாள். என்ன தூரம்? ஷேர் ஆட்டோ ஏறினா தாம்பரம் வந்துடலாம். அங்க இருந்து கம்பெனி பஸ் இருக்கு. முதல்ல இடத்த பாப்போம். பார்த்ததும் வீடு பிடித்து போனது. 15 வருட பழைய வீடுதான் என்றாலும் நான் எதிர்பார்த்ததைப் போல 3 BHK வீடு. 750 சதுரடி மனையில் நடுநாயகமாக கீழ்த்தளம் மட்டுமாக அமைந்த கிழக்கு பார்த்த அழகான வீடு. அறைகள் மிக பெரிதாக இருந்தன என்று சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு அது போதுமானதாக பட்டது. பீரோ மற்றும் இதர சாமான்களை ஒரு அறையில் வைத்துக் கொண்டால் மற்ற 2 அறைகளை பெட்ரூமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வாழை மரமெல்லாம் இருக்குடா. அம்மா சந்தோஷப்பட்டாள். தெருவும் பெருசா இருக்குல்ல? அப்பாவிற்கும் வீடு பிடித்திருந்தது. அதான் சார் 58 சொல்றாங்க, பேசி 55க்கு முடிக்கலாம், புரோக்கர் சொன்னார். பதிவு செலவு எல்லாவற்றையும் சேர்த்தால் 62 லட்சம் வந்து நிற்கும். நாங்கள் திட்டமிட்டதை விட சில லட்சங்கள் அதிகமாகிறது. சமாளிச்சுக்கலாண்டா. எனக்கு 1000 ரூபாய் பாஸ் தான் செலவு. மிச்சம் 14,500 அப்படியே கொடுத்துறேன். உன்னால எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும்னு யோசி. அப்பா அம்மாவின் மருத்துவ காப்பீடு, இதர அத்தியாவசிய செலவுகள் எல்லாம் போக 25,000 வரை கட்டலாம். 10% மார்ஜின், 49 லட்சம் வரை லோன் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி மதிப்பை வச்சுதான் ஃபைனல் அமௌண்ட் சொல்ல முடியும் என்று சொன்ன வங்கி மேலாளர் கணினியில் ஏதோ கணக்கு போட்டவராய் 42,000 ரூபாய் கிட்ட இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் என்று கூறினார். யோசித்தேன். மற்ற செலவுகளை குறைத்துக் கொண்டால் சமாளித்து விடலாம் என்றே தோன்றியது. நீங்க 2 பேருமே பிரைவேட் ஜாப்புங்கிறதால அதிகபட்சம் 25 வருஷம் ரீபேமெண்ட் தரலாம். 25 வருடங்கள் இஎம்ஐ கட்டிக்கொண்டே இருந்தால்தான் வாங்கிய கடன் அடையுமாம். சொந்த வீடு வாங்கும் கனவு ஒரு தலைமுறையின் உழைப்பை கூலியாக கேட்கிறது. இருந்தாலும் கனவு நினைவாகிறது என்ற சந்தோஷத்தில் ஓகே சார் என்றேன். மார்ஜின் ரெடி பண்ணிடுங்க என்றார் மேலாளர். அம்மா தன் 15 சவரத்தை எடுத்து கொடுத்தாள். இதை வித்தர்றா, வச்சிருந்தா பின்னாடி உங்களுக்கு தானே கொடுக்க போறேன். அவசரத்துக்கு பயன்படாத நகை என்ன நகை என்று கூறினாள் அம்மா. கூடுதலாக அணுவின் நகையையும் அடகு வைத்தோம். கைவசம் இருந்த சேமிப்பு, ஒத்திக்கு கொடுத்த காசு வந்ததும் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அலுவலக நண்பர்களிடம் கைமாற்றாக வாங்கிய பணம் என எல்லாம் சேர்ந்து கொண்டது. வீடு எங்களுக்கானது. கிரக பிரவேசத்திற்கு அணுவின் அக்காவும் மாமாவும் பிள்ளைகளோடு வந்தனர். காலாண்டு விடுமுறை என்பதால் ஒரு வாரம் தங்கிவிட்டுத்தான் போயினர். பானு அத்தையும் 2 தங்கைகளும் குடும்பத்தோடு வந்திருந்தனர். எல்லோருக்கும் அந்த வீடு பிடித்திருந்தது. வீட்டை இன்ஸ்பெக்ஷன் செய்ய வந்த வங்கி மேலாளர் கூட 60 லட்சத்துக்கு குறைவா இந்த வீடை வாங்க முடியாது, யூ ஆர் வெரி வெரி லக்கி என்றார். புது வீடு நிறைய சந்தோஷங்களை கொண்டு வந்தது. கூடவே வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களையும். லோனில் வீட்டை வாங்கிவிட்டால் பார்க்கும் எல்லாமே இஎம்ஐகளாக தெரியும். அதனால் தேவையில்லாத செலவு ஒவ்வொன்றையும் குறைத்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறது என்னும் போது எதுவும் குறையாக தெரியவில்லை. புது வீட்டில் 6-7 மாத காலம் கடந்ததும் அடுத்த நல்ல செய்தி தேடி வந்தது. அனு மறுபடியும் கருவுற்று இருந்தாள். புது வீட்டோட ராசி என்று கூறினாள் அம்மா. இந்த முறை வேறொரு டாக்டர்கிட்ட போகலாம் என்றாள் அனு. தாம்பரத்தில் இருந்த பிரபல பெண் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன் அனுவை. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் நல்ல செய்தியை உறுதிப்படுத்திவிட்டு தொடர்ந்து பேசினார். கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. லாஸ்ட் டைம் எதனால ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. குழந்தை பிறக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரை பெட் ரெஸ்ட்ல இரு என்று கூறினார். இன்னும் சர்வீஸ் கன்ஃபார்ம் ஆகலப்பா, சோ அவ்வளோ நாள்லாம் லீவு தரமாட்டாங்க. அனு பதட்டமாக பேசினாள். இரவு உணவுக்காக ஹோட்டலில் அமர்ந்திருந்தோம். என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொள்பவளாக பேசினாள். அவள் குழந்தைகளை அதிகம் விரும்புகிறாள் என்பது எனக்கு தெரியும். தன் அக்காவின் குழந்தைகள் வந்திருந்த போது கூட குழந்தைங்க இருந்தா வீடு எவ்வளவு அழகாயிடுது என்று சொல்லிக்கொண்டே இருந்தவள் அவள். ஒன்னும் பிரச்சனை இல்லானோ, நீ வேலையை விட்டுடு என்றேன் நான். அவள் என்னை ஆச்சரியமாக பார்த்தாள். யோசிச்சுதான் சொல்றியாப்பா? இப்ப விட்டா பாப்பெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வேலைக்கே போக முடியும் என்ன? அதற்கும் நான் தலையசைத்தேன். இஎம்ஐ என்று கேட்டாள். எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்பா, நீ முதல்ல சாப்பிடு. அவள் என் கைகளை இறுக பற்றி கொண்டாள். ஆனால் உண்மையிலேயே என்னால் ஓரிரு மாதங்களுக்கு மேல் சமாளிக்க முடியவில்லை. டாக்டர் கடந்த முறை போல் எதுவும் துரதிர்ஷ்டவசமாக நடந்து விடாமல் இருக்க
நாள்தோறும் ஏதோ ஒரு வகை சோடியம் ஊசி போட வேண்டும் என்றார். குழந்தையோட ஹார்ட் பீட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் என்று டாக்டர் கூறினார். லாஸ்ட் மந்த் வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணணும் என்றும் சொன்னார். இன்னும் ஏராளமான சப்ளிமெண்ட் மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். மாதாந்திர மருத்துவ செலவே பாதி இஎம்ஐயை எடுத்துக்கொண்டது. நாட்டின் எதிர்பாராத பொருளாதார மந்த நிலை எதிர்பார்த்த பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் இல்லாமல் செய்துவிட்டது. அலுவலகத்தில் வேலையை விட்டு அனுப்பாமல் இருந்தால் தேவலாம் என்ற சூழ்நிலை. வங்கியில் இருந்து தொடர்ந்து போன். கொஞ்சம் பணத்தை மட்டும் 3 மாதங்கள் கட்டினேன். மேலாளர் நேரிலேயே வரப்போவதாக சொன்னார். நானே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மாலையில் அவரை சந்திக்க சென்றேன். லோன் வாங்கி 1 இயர் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி இர்ரெகுலரா இருக்கீங்களே. அவர் கோபமாக நிறைய பேசிக்கொண்டே போனார். உங்க லோன் வராக்கடன் ஆச்சுன்னா உங்களால எங்கேயுமே லோன் வாங்க முடியாது, தெரியுமில்ல. எனக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இறுதியாக அவரே ஒரு யோசனை சொன்னார். யோசிக்க அவகாசம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு நான் வந்தேன். இருட்டி விட்டிருந்தது. அப்பா ஈசி சேரில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். எந்த கவலையும் அற்ற நிம்மதியான நிலையை அவர் அடைந்திருந்தார். உள்ளே அணு சிரிக்கும் சப்தம் கேட்டது. அம்மா ஏதோ பேசுவதும் கேட்டது. அறையினுள் நுழைந்தேன். உன் புள்ள வேலையை ஆரம்பிச்சிருக்கா, அம்மா சொன்னாள். வயிற்றுக்குள்ள கிச்சு கிச்சு முட்டுற மாதிரி இருக்குங்க, அணு சொல்லிவிட்டு மறுபடியும் மனதார சிரித்தாள். அம்மாவும் சிரித்தவாறே அறையை விட்டு வெளியேறினாள். இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து அம்மா அதிக சந்தோஷமாக இருப்பது போல தோன்றியது. அணுவிடம் டாக்டர் என்ன சொன்னாங்க என்று கேட்டேன். 27ஆம் தேதி அனாமலி ஸ்கேன் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. நீ ஆபீஸுக்கு லீவ் போட்டிருப்பா என்றாள் அவள். நான் சரி என்று தலையசைத்தேன். ஆனால் அந்த நாளில் அம்மாவை அவளோடு அனுப்பிவிட்டு நான் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. சேலையூர் சார் பதிவாளர் அலுவலகம். கடந்த முறையை விட இப்போது இன்னும் துரிதமாக வந்த வேலை முடிந்தது. பத்திரத்தில் கையெழுத்திட்டு விட்டு பார்க்கிங்கில் காத்திருந்தேன். சிறிது நேரம் கழித்துத்தான் வங்கி மேலாளர் வெளியே வந்தார். அன்னைக்கு பேசினத மனசுல வச்சுக்கலையே என்று கேட்டார். உங்க வேலையை தானே செஞ்சீங்க, பரவாயில்ல சார். அவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மேலும் பேசினார். வராக்கடன் ஆயிருச்சுன்னா எங்க லோன் வந்தா போதும்னு வீட்டை வித்திருப்போம். உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டம். இப்ப நீங்களே வித்ததுனால நீங்க சொன்ன விலைக்கு விற்க முடிஞ்சிச்சுல்ல என்றார் அவர். கனவுகளுக்கு ஏது விலை? நான் அமைதியாக நின்றேன். உங்களுக்கு லாபம் இல்லைனாலும் நிச்சயம் நஷ்டமாகலன்னு தெரியும் என்றார் அவர். மேலும் மீண்டும் என்னால் புன்னகை மட்டுமே செய்ய முடிந்தது. வீட்ல யாருக்கும் தெரியாதில்ல என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையசைத்தேன். வீடு என் பெயரில் மட்டும் பதிவாகி இருந்ததால் வீட்டில் யாருக்கும் எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. மற்றதை காலம் பார்த்து கொள்ளும் என்று விட்டுவிட்டேன். அன்னைக்கு நானும் ராஜேஷ் சாரும் வீட்டை பார்க்க வந்த போது உங்க ஃபாதர் என்ன ஏதுன்னு கேட்டாரு. நான் ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி சமாளிச்சிட்டேன். எனக்கு ஏதோ பெரிய உதவி செய்து விட்ட சந்தோஷம் அவர் முகத்தில் தெரிந்தது. ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க, நீங்க நிச்சயம் இதை விட நல்ல வீடு வாங்குவீங்க. அப்ப நம்ம பேங்க்லயே லோன் பண்ணிக்கலாம். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜேஷ் அங்கே வந்தார். ப்ளூ ஜீன்ஸ், வெள்ளை நிற லினன் சட்டை அணிந்திருந்தார். என்னை விட 4-5 வயது சிறியவர். மேனேஜர் சார் எல்லாம் சொன்னாரு. நோ ப்ராப்ளம் ஜி, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். எனக்கு சோழிங்கநல்லூர்ல ஒரு பிளாட் இருக்கு, அதுதான் ஆபீஸுக்கு பக்கம் எனக்கு. சோ 1 இயர் என்ன, நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் அங்க இருங்க, ரெண்டை என் அக்கவுண்ட்ல போட்டா போதும் என்று சொல்லிவிட்டு தன் காரை நோக்கி நகர்ந்தார். பாப்போம் சார் என்று கூறிவிட்டு மேலாளரும் அவர் பின்னாடியே நடந்தார். நான் ஆட்டோ பிடித்து ஸ்கேன் சென்டருக்கு சென்றேன். ஸ்கேன் அறை வாசலில் அம்மாவும் அணுவும் அமர்ந்திருந்தார்கள். அணு சந்தோஷமாக பேசினாள். இங்க பார்ப்பா, உன் புள்ள ஸ்கேன்ல அகப்படவே மாட்டேங்குதான், குப்புற படுத்துக்கிட்டு முகத்தை காட்ட மாட்டேங்குதுன்னு டாக்டர் கிண்டல் பண்றாரு. அதான் குழந்தை திரும்பற வர வெயிட் பண்ண சொல்லி இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் மீண்டும் அணு உள்ளே போனாள். 10 நிமிடம் கழித்து ஒரு பெண் உள்ளிருந்து வந்து என்னையும் அழைத்தாள். உள்ளே அணு படுத்திருந்தாள். அவள் வயிற்றில் ஒரு கருவியை வைத்து நகர்த்தியவாறே ஒரு உயரமான ஆண் டாக்டர் கணினியை சுட்டி காண்பித்து பேசினார். இது முதுகு, இது கை, இது முகம். நான் கணினி திரையை பார்த்தேன். எங்களின் குழந்தை திரையில் அசைவதை கவனித்தேன். மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் அந்த நொடியில் மறைந்து போயின. குரோத் நார்மலா இருக்கு, டாக்டர் சொல்லிவிட்டு கணினியில் சில பொத்தான்களை அழுத்தினார். திரை ஜூம் ஆகியது. இதான் ஹார்ட்,
என்று சொல்லியவாறே மீண்டும் ஒரு பொத்தானை அழுத்தினார். திரையில் தெரிந்த இதயம் சிகப்பாக ஹைலைட் ஆகியது. வாழ்க்கை அழகானது. சிதையும் ஏதோ ஒரு கனவு வாழ்வின் சமநிலையை குலைத்தாலும் வேறொரு கனவை சாத்தியப்படுத்துவதன் மூலம் வாழ்க்கை தன்னைத்தானே சமன் செய்து கொள்கிறது. நான் என் அணுவை பார்த்தேன். அவள் கண்களை துடைத்துக் கொண்டே என்னை பார்த்து புன்னகை செய்தாள். நான் மீண்டும் திரையை பார்த்தேன். ஒரு சிறு இதயம் அமைதியாக துடித்துக் கொண்டிருந்தது. அரவிந்த் சச்சிதானந்தம் அவர்கள் எழுதின 3 BHK வீடு சிறுகதை முற்றும். இந்த கதை ஜூலை 2021 தினமணி சிவசங்கரி சிறுகதை போட்டியில் 2ஆம் பரிசு பெற்ற சிறுகதை. இது தினமணி கதிர்ல சிறுகதையாக வெளிவந்தது. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்.